சவுச்சவு வேக வச்சுக்கலாம். தக்காளி, மஞ்சப்பொடி, உப்பு வேகட்டும். அரைக்க வேண்டியது லைட்டாக எண்ணெய் விட்டு வறுத்துருக்கிறது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, காஞ்ச மிளகா, அப்புறம் வெந்தயம், ஒரு பிஞ்சு பெருங்காயம், சீரகம், தேங்காய் சேர்த்து இந்த வறுத்த இன்க்ரீடியண்ட்டை நம்ம அரைச்சிக்க போகிறோம். இந்த சவுச்சவு வெந்துடுத்து இந்த அரைச்ச விழுது தேங்காய் சேர்த்து அப்புறம் துவரம்பருப்பும் பச்சைப்பயிரும் சம அளவில் வேக வச்சுருக்கோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொதி விட்டு தாளித்தா பொரிச்ச கொட்டு ரெடி ஆகிடும். காய்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து குழம்பு கொதிச்சுடுத்து நீங்கள் தேவையான அளவு தண்ணிலாம் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டோம். நம்ம கறி லீவ்ஸ்